ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு கல்ட் கிளாசிக் சினிமாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதுக்கு நாம கொடுக்குற ஒரே மரியாதை காலாகாலத்துக்கும் அதை சிலாகிச்சு பேசுறதோட அப்படியே விட்டுடணும். மற்றபடி அந்த பெருமையில குளிர்காயலாம்னு ஒரு படத்தை எடுத்தா அது இப்படித்தான் நம்மளை படுத்தும். அந்த கல்ட் கிளாசிக் படம் சூதுக்கவும். அதுக்கு அவமரியாதை பண்ற படம். வணக்கம், இது பணிவிடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவிடு குமரன். இது சூதுக்கவும் 2 படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ சூதுக்கவும் 2 படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? மிர்ச்சி சிவா தன்னோட கூட்டாளிகளோட சேர்ந்து ஆட்களை கடத்தி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை பிளாக்மெயில் பண்ணி பணத்தை கறந்து பழப்ப ஓட்டுறாரு. முதல் பாகத்தில் விஜய் சேதுபதி அதிகாரத்தில் கை வைக்காதுன்னு சொல்ற கடத்தல் தொழிலுக்கான அந்த கொள்கைகள் எல்லாம் இதுலயும் அப்படியே இருக்கு. அதே மாதிரி அதுல அவரோட கண்ணுக்கு மட்டுமே தெரியற கனவு கண்ணி கதாபாத்திரம் இதுல அதை விட பெரிய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாவும் இருக்கு. மற்றபடி படத்தை ஒரு சீக்வலா மட்டும் இல்லாம ஒரு ப்ரீக்வல் மாதிரியும் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படின்னா முதல் பாகத்துல எம்.எஸ். பாஸ்கரோட கெட்ட மகனா கருணாகரன் ஒருவர் இல்லையா, அவரோட பிறப்புல இருந்தே கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குழந்தையான தனக்கு அருமை பிரகாசம்னு பேர் வச்ச முதல்வரையே கோமாவுக்கு அனுப்பிடுறாரு குழந்தை கருணாகரன். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு கெட்ட அமைச்சர் ராதா ரவி முதல்வர் ஆயிடுறாரு. இவரோட அரசவையில தொடர்ந்து 3 தடவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழல் அமைச்சராக இருக்காரு கருணாகரன். 4வது முறையும் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக திட்டம் போடுறாரு. அதுக்காக கோடிக்கணக்கான ரூபாயை மக்களுக்கு ஆன்லைன் கேம் ஆப் மூலமா லஞ்சமா கொடுக்கறதுக்காக ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை உருவாக்குறாரு. இதுக்கிடையில கோமால இருந்து வீழ்ச்சியேற வாகை சந்திரசேகர் நடக்கிற ஊழல் எல்லாம் பார்த்து அதிர்ந்து போறாரு. இந்த ஆட்சியை மாத்தி நல்ல ஆட்சி ஏற்படுத்துறதுக்காக புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். இந்த சூழல்ல கிட்னாப்பிங் குருவான சிவாவை பிடிக்கிறதுக்காக அலைஞ்சு திரியிறாரு யோக் ஜேபி. அதே சமயம் மிர்ச்சி சிவா ஊழல் அமைச்சர் கருணாகரனை கடத்திட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நடந்த சூதுகள் என்ன, அது யார் யாரை எந்த அளவுக்கு கவ்விச்சு கடைசியில தர்மம் வென்றதா இல்ல படம் பார்க்க வந்த நம்மள கொன்றதா, இவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த படத்தோட கதையை இந்த டீம் எழுதி படமாக்கி இருக்கிற விதம் என்ன சொல்றதுனே தெரியல. முதல் பாகத்தோட காட்சிகள் ஒவ்வொன்றையும் அப்படியே உல்டா பண்ணி என்னமோ சொந்தமா எதையோ உருவாக்கிட்ட நினைப்புல படத்தையே சொதப்பி வச்சிருக்காங்க. முதல் பாகத்துல ஆளுங்களை விஜய் சேதுபதி கார்ல கடத்தினார்னா மிர்ச்சி சிவா இதுல பைக்ல கடத்துறாரு. முதல் பாகத்துல இருட்டு அறையில முரட்டு குத்துன்னா இதுல வெள்ளை அறையில ஒரு சித்திரவதை கூடும். அதுல விஜய் சேதுபதியோட கனவு கண்ணி ஷாலுன்னா இதுல மிர்ச்சி சிவாவோட கனவு கண்ணி அம்மு. இப்படி படம் முழுக்க முதல் பாகத்தோட பட்டி டிங்கரிங்காவே எல்லா காட்சியும் கடந்து போகுது. ஆனா ஒரே வித்தியாசம், முதல் பாகத்துல இருந்த 100% இம்பாக்ட் இதுல 0%. அதான் பிரச்சனை. இவ்வளவு காப்பி அடிச்சது போதாதுன்னு முதல் பாகத்தோட கனெக்ட் பண்றதா சொல்லிக்கிட்டு படம் முழுக்க 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை முதல் பாகத்தோட மிக முக்கியமான காட்சிகள் எல்லாம் அப்படியே காட்டுறாங்க. இதெல்லாம் கழிச்சு பார்த்தா படம் அரை மணி நேரம் கூட தேராது போல இருக்கு. எதுக்கு இப்படி ஒரு பழப்பு? இப்படி ஒரு படத்தை தயாரிச்சு பணத்தையும் நம்ம நேரத்தையும் வீணடிக்கிறதுக்கு பதிலா நேரடியாக சூதுகம் படத்தையே ரீ-ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. அதே தியேட்டர்ல மறுபடியும் ஒரு தடவை முழுசா ரெஸ்ட் போயிடலாமே. படத்துல மிர்ச்சி சிவா ஆள் கடத்துற தொழிலை விட குடிக்கிற வேலையை தான் அதிகமா செய்யறாரு. படம் முழுக்க குடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா போதை குறைஞ்சிருச்சுன்னா அவர் கண்ணுக்கு பாம்பு தெரியுமா. ஆனா அவரோட கனவு கண்ணி அம்மு மட்டும் இவர் போதையில இருந்தாலும் இல்லைனாலும் எந்நேரமும் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது என்ன லாஜிக்னே புரியல. ஆனா அவரோட கூட்டாளிகள் மட்டும் இந்த முட்டாள்தனம் புரிஞ்சாலும் அவருக்காக தங்களை புத்திசாலிகளா காட்டிக்கிறாங்க. அதோட உச்சபட்ச பைத்தியக்காரத்தனமா படத்துல ஒரு காட்சி வரும். இந்த கனவு கண்ணுக்கு குண்டடி பட்டுடுச்சுன்னு சொல்லி மிர்ச்சி சிவா அவங்கள தூக்கிட்டு டாக்டர் கிட்ட போறாரு. அவர் என்னடானா புத்தி சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு காத்திலே கையை தொழாவி ஆபரேஷன் பண்ணி குண்டை எடுக்கிறாரு. இதுதான் டார்க் காமெடி. இந்த இடத்துல நம்ம பயங்கரமா சிரிக்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி அபத்தங்களை நிறையவே பண்ணி தொலைச்சிருக்காங்க. டார்க் காமெடி ஜானர்ல இப்படி கிறுக்குத்தனம் பண்றது ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா அதெல்லாம் நமக்கு சிரிப்பு பொத்துக்கிட்டு வர மாதிரி எடுக்கணும் இல்லையா? படத்துல அப்படி ஒரு அனுபவம் நம்மளுக்கு நிகழவே இல்ல. முதல் பாகத்துல கருணாகரனை கடத்துறதுக்காக விஜய் சேதுபதியனுக்கோ காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அதுக்காக பெருசா எதுவும் மெனக்கடாம கருணாகரனே கார்குள்ள வந்து உட்காந்துடுவாரு. அதெல்லாம் திரைக்கதையில ஒரு மாஸ்டர் கிளாஸ் சீனு. இதுலயும் அப்படி ஒரு காட்சி வருது. அதே மாதிரி பேங்க் மேனேஜர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு விஜய் சேதுபதி கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஸ்டைலா ஸ்லோ மோஷன்ல வரப்போ அந்த பிஜிஎம் போடுறப்பலாம் விசிலும் கைத்தட்டலும் தியேட்டர்ல சும்மா அதிரும்ல. இதுலயும் அப்படி ஒரு காட்சி வருது. ஆனா இது ஒவ்வொன்றுமே முதல் பாகத்தோட அந்த காட்சியெல்லாம் பா எப்படா இந்த மாதிரிலாம் யோசிச்சாங்கன்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறத தவிர அதோட காப்பி கேட்டா இருக்கிற இந்த டூப்ளிகேட் காட்சிகளை கொஞ்சம் கூட ரசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு மரண மொக்கையா பண்ணி வச்சிருக்காங்க. சரி, கதையும் திரைக்கதையும் தான் இந்த லட்சணத்துல இருக்குன்னு பார்த்தா டெக்னிக்கலா படம் ரொம்பவே வீக்கா தான் இருக்கு. முதல் பாகத்துல சந்தோஷ் நாராயணனோட தீம் பிஜிஎமும் சரி, பின்னணி இசையும் சரி, பாடல்களும் சரி ஒவ்வொன்றும் பயங்கர ஹிட். ஆனா இந்த படத்தோட பின்னணி இசையும் சரி, பாடல்களும் சரி அது கிட்டியே நெருங்க முடியாது. அதுவும் முதல் பாகத்தில் எந்தெந்த பாட்டு எந்தெந்த சிச்சுவேஷன்ல வருமோ அதையும் கூட விட்டு வைக்காம அப்படியே பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒளிப்பதிவும் பெருசா வியந்து பாராட்டுற அளவுக்குலாம் இல்ல. முக்கியமா கருணாகரன் மெக்சிகோட ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங்ல இருக்க மாதிரி ஒரு காட்சி வரும். அதை கிரீன் மேட்ல எடுத்திருக்காங்க. அந்த ஒரு காட்சிக்காக அமெரிக்காலாம் போயிட்டு வர முடியாது, அது ஓகே தான். ஆனா 2024ல இவ்வளவு பிசிறடிக்கிற ஒரு கிரீன் மேட் காட்சியை உலகத்தில் எந்த சினிமாலையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு மோசமா அது பல்லிழிக்குது. இது கண்ணை உறுத்தும் ஒரு பெரிய குறையா எல்லாரும் சொல்லுவாங்கன்னு ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்.
ஒரு நல்ல சினிமாவை உருவாக்க நினைக்கிற யாரா இருந்தாலும் கண்டிப்பா அதை ரீஷூட் பண்ணி தவற திருத்திருப்பாங்க. ஆனா நாம கொடுக்கிற காசுக்கு இது போதும்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம பெருசா வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? முதல்ல 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கல்ட் கிளாசிக் படத்துக்கு சீக்வல் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சூதகம் தமிழ் சினிமால மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின படம். டார்க் காமெடினா என்னன்னே தெரியாத தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு முதல் முறையா அப்படி ஒரு வித்தியாசமான ஜானர்ல கிரைம் காமெடியை கொடுத்து அசத்தி இருப்பாரு நலன் குமாரசாமி. படம் ஆரம்பிச்ச முதல் ஷாட்ல இருந்து கடைசி ஷாட் வரைக்கும் அடுத்து என்னங்கிறத நம்மளால யூகிக்கவே முடியாது. அது வரைக்கும் தமிழ் சினிமா கட்டி காப்பாத்தி வந்த ஹீரோ பிம்பத்தை எல்லாம் சுக்குநூறா உடைச்சிருப்பாரு. ஹீரோவோட பிளஸ் மைனஸ் பைத்தியகாரத்தனம் எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு காட்சியிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திட்டே இருக்கிற மாதிரி விஜய் சேதுபதியோட கதாபாத்திரத்தை உருவாக்கி இருப்பாரு. ஒவ்வொரு காட்சியும் அவ்வளவு அற்புதமா எழுதப்பட்டிருக்கும். அதை விட ஒவ்வொரு கேரக்டரையும் ஒரு கையாண்ட விதம் வேற லெவலா இருக்கும். ஹீரோவோட கண்ணுக்கு மட்டுமே தெரியுற காதலியா ஷாலு கேரக்டர்லாம் சான்ஸே இல்ல. என்னடா இது புதுசா இருக்கேங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டே இருக்கும். படத்துல ஒரு ஹைலைட்டான விஷயமாவே அது இருந்துச்சு. ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ டீடைல் பண்ணியிருந்தாருன்னா படத்தோட மத்த முக்கிய கேரக்டர்ஸ் பத்திலாம் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் செதுக்கி இருப்பாரு நலன். ஆனா அதோட இரண்டாவது பாகம்னு சொல்லி நம்மள எல்லாம் முட்டாளா நினைச்சு இவங்க கிளறி இருக்கிற அந்த உப்மால உப்பும் இல்ல சப்பும் இல்ல. அது தெரிஞ்சுதான் என்னவோ முதல் பாகத்தோட முக்கியமான காட்சிகளை எல்லாம் அங்கங்க சுவையை கூட்டத்துக்காக உப்பு மிளகு ஓரிகானா மாதிரி தூவி வச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த காட்சிகளை பார்க்கறப்போ ஏற்படுற ஒரு சந்தோஷமும் மலர்ச்சியும் இந்த படத்தோட எந்த காட்சியிலையும் ஏற்படவே இல்லை. எதுக்கு இப்படி ஒரு பித்தலாட்ட இரண்டாம் பாகம்? சொந்த சரக்கு புதுசா எதுவும் இல்லாம அப்படியே ஈடிச்சான் காப்பி மாதிரி முதல் பாகத்துல எது எதெல்லாம் கிளிக் ஆச்சோ அதையெல்லாம் அப்படியே ஆனா அதோட ரசனைக்கும் தரத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம ரொம்ப மொக்கையா பண்ணி வச்சிருக்காங்க. சரி, கூச்சம் இல்லாம காப்பி அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாலும் அதை ஒழுங்கா தரமாவது பண்ணணும் இல்லையா? குவாலிட்டி செக்கே பண்ணாத ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஒரு படத்தை வெளியிடுறதெல்லாம் எந்த வகையில நியாயம்? மற்றபடி தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு மிக தாழ்மையான பணிவான வேண்டுகோள். ஒரு படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று கல்ட் கிளாசிக் படமாச்சுன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. அதே நாங்க 10 இல்ல 20 தடவை கூட பார்த்துப்போம். ஆனா தயவு செஞ்சு அதுக்கு சீக்வல் எடுக்கிறேன் ப்ரீக்வல் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த டைட்டிலுக்கு இருக்கிற மரியாதையை கெடுத்து எங்க உயிரை எடுக்காதீங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஹாலுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.